ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளானை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி காளானை வச்சு ஸ்நாக்கை சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க இப்போது காளானை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் காளான் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த காளானை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம், ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். பொதுவாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி சேர்த்துக்குவாங்க, கார்லிக் பவுடர். அதெல்லாம் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்காது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் ஜிஞ்சர் பவுடர்லாம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக நான் பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மேலே ஒரு கோட்டிங் லைட்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக மாவு ஒட்டி இருந்தாலும் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். மேல் பகுதி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெறும் கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுதான் பிரெட் க்ரம்ஸ். இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கும். அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு 3 பொருளுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. காளான், பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவு இருந்தால் போதும். ஸ்நாக் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். முதல்ல காளானை எடுத்துக்கிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி பஜ்ஜி மாதிரி கோட்டிங் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா மாவு ஒட்டி இருக்கணும். இப்போ இதை அப்படியே இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி இப்படி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா நான் புரட்டி எடுத்துக்கிட்டேன். மாவே தெரியக்கூடாது. பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மேலே பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக மேலே ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். ஆனால் காளான் வேகாமல் போயிடும். மேலே கலர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். ஸ்நாக்ஸ் சாப்பிட அப்புறம் எண்ணெயாக இருக்கும். ஓரளவுக்கு மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவும் பெருசாக கட் பண்ணி சேர்க்காததுனால சீக்கிரமாக காளானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், வெந்து வந்துடும். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காளானை நல்லா நான் வேக வச்சுக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மேலேயும் கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் சாப்பிட ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காளானையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு சூப்பராக காளானை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கூட இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். காளான் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காளான் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் காளானை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு இந்த சிம்பிளான ஸ்நாக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.